சுமார் 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் உருவானதுதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த பூமி. ஆனா அந்த காலகட்டத்துல நம்ம பூமி இப்படி இல்லைங்க. உயிர்கள் வாழவே தகுதியற்ற ஒரு நெருப்பு பந்தாதான் இருந்தது. பூமியோட மேற்பரப்பு முழுக்க எரிமலை குழம்புகளால் நிரம்பி இருந்தது. காற்றுக்கு பதிலா கார்பன் டை ஆக்சைடும் நைட்ரஜன் கேஸும் பரவி பூமியோட வெப்பநிலை சுமார் 4700 டிகிரி செல்சியஸா கொதிச்சுக்கிட்டு இருந்தது. இப்படி உயிர்கள் வாழவே தகுதியற்ற நிலையில இருந்த நம்ம பூமி கடந்த 460 கோடி ஆண்டுகள்ல எப்படி கொஞ்சம் கொஞ்சமா எவல்யூஷன் ஆகி உயிர்கள் வாழக்கூடிய ஒரு கிரகமா மாறிச்சு. பூமியில நீர் எப்படி உருவானது, முதல்ல உயிர்கள் எப்படி உருவானது, இத பத்திலாம் தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ 3 பார்ட்டா இருக்க போது ஒவ்வொரு பார்ட்லயுமே நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். புது வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமான பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுக்கோங்க. அண்ட் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுமார் 1380 கோடி வருடங்களுக்கு முன் ஏற்பட்ட பிக் பேங்னு சொல்லப்படுற பெருவெடிப்பினாலதான் நம்மளோட பிரபஞ்சமே உருவாக ஆரம்பிச்சது. அப்படி உருவான பிரபஞ்சத்துல கோடிக்கணக்கான கேலக்சிஸ் உருவாக ஆரம்பிச்சது. அதுல ஒரு கேலக்சி தான் நம்மளோட மில்கி வே கேலக்சி. பின் சுமார் 460 கோடி வருடங்களுக்கு முன் ஒரு நெபுலால இருந்த வாயுக்களும் தூசுக்களும் ஒண்ணு சேர்ந்து நம்ம சூரியன் உருவாக ஆரம்பிச்சது. சூரியன் உருவானதுக்கு அப்புறம் எஞ்சி இருந்த வாயுக்கள், தூசிகள், பாறைகள் எல்லாம் சூரியனோட ஈர்ப்பு விசையில சூரியனை சுத்தி வலம் வர ஆரம்பிச்சது. அப்படி வலம் வரப்ப அந்த பாறைகள் ஒன்னோடு ஒண்ணு மோதி அந்த பாறைகள்ல இருந்த இயல்பான ஈர்ப்பு விசையால ஒண்ணு சேர்ந்து கிரகங்களா உருவாக ஆரம்பிச்சது. அதுல ஒரு கிரகம் தான் நம்மளோட பூமி. அந்த காலகட்டத்துல பூமி ஒரு நெருப்பு பந்தாதான் இருந்தது. பூமியோட மேற்பரப்பு முழுக்க எரிமலை குழம்புகளால் நிரம்பி இருந்தது. காற்றுக்கு பதிலா கார்பன் டை ஆக்சைடும் நைட்ரஜன் கேஸும் பரவி பூமியோட வெப்பநிலை சுமார் 4700 டிகிரி செல்சியஸா கொதிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த டைம் பீரியட்ல பூமி மேல நிமிஷத்துக்கு சுமார் 400 இருந்து 500 விண்கற்கள் தொடர்ந்து விழுந்துகிட்டே இருந்திருக்கு. விழுற விண்கற்கள் எல்லாமே மெல்ட் ஆகி பூமிக்குடியே இணைஞ்சி பூமியோட நிறையும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. இப்படி குட்டி குட்டி விண்கற்கள் விழுந்துகிட்டு இருக்கும் போது எங்கிருந்தோ வந்த தேயா அப்படின்ற ஒரு இளம் கிரகம் நம்ம பூமி மேல மோதி இருக்கு. இந்த மோதல்ல தூக்கி வீசப்பட்ட பாறைகளும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் பூமியை சுத்தி வலம் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி வலம் வந்த தூசிகளும் பாறைகளும் ஒண்ணு சேர்ந்துதான் நிலவா உருவாகி இருக்கு. ஆரம்ப காலத்துல பூமி மாதிரியே நிலவும் ஒரு நெருப்பு பந்தாதான் இருந்துச்சு. ஆனா விண்வெளியோட அதிகப்படியான குளிர்ச்சினால நிலவோட வெப்பநிலை சீக்கிரமாவே படிப்படியாக குறைஞ்சி முழு நிலவா மாறி இருக்கு. நிலவு உருவான புதுசுல அது பூமிக்கு ரொம்பவே பக்கத்துல, அதாவது சில 1000 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருந்திருக்கு. கோடிக்கணக்கான வருடங்கள் போக போக நிலவு பூமியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போய் இன்னைக்கு 3